எந்த சித்திரவதையும் செய்யப்படாம இயேசுவுக்காக மரிக்க தேவைப்படும் விசுவாசத்தை விட. கூப்பிடுறாங்க, நீங்க எப்படி பிலிவர்ஸுங்களா? ஆமா, நான் விசுவாசி. உனக்கு துப்பாக்கி இப்படி வைக்கிறாங்க, இயேசுவ மறுதலிடா மறுதலிடா சுற்றுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மால, நீ சுட்டால் சுட்டுக்கோ, இயேசுக்காக நான் சாக ரெடியா இருக்கிறேன், ரத்த சாட்சியா சாக ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவனைய தப்புன்னு சுட்டுறான். என்ன பண்ணிட்டாங்க? செத்துட்டான். யாருக்காக? என்ன சாட்சியா? ரத்த சாட்சியா இறந்துட்டான். இப்படி துப்பாக்கி வச்சு மிரட்டும் போது அசைக்கப்படாம இருக்க, இயேசுவை விட்டு பின்வாங்காம இருக்க ஒரு ஃபெய்த் தேவைப்படுதா இல்லையா? விசுவாசம் தேவைப்படுது இல்ல? விசுவாசம், இயேசு மேல விசுவாசம் இல்லாம உயிர் போக வேண்டிய சூழ்நிலை இப்ப இருக்கு. ஆனாலும் இயேசு விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு விசுவாசம் அங்க இருந்திருக்கு. இந்த விசுவாசம் பேதுருட்ட இல்ல. ஓடி போயிட்டாரு, மறுதளிச்சார், சத்தியம் பண்ணிட்டார். சத்தியமா சொல்றேன், அந்த ஆளுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த விசுவாசம் பேதுருட்ட இல்லை. இப்ப விசுவாசம் இருந்தாதான் இந்த மாதிரி இயேசுக்காக நம்ம ரத்த சாட்சியா கண்ணை வச்சு மட்டும் போது சரி நிக்க முடியும். இன்னொருத்தனை கூப்பிடுறாங்க. அவங்க கண்ணை வச்சு மிரட்டல ஹெவி ஆசிட்டு கண் இந்த தோல்ல பட்டாலே அப்படியே பொறிஞ்சிருது. அந்த ஆசிட்டை கையில வச்சுக்கிட்டு, இயேசுவ மறுதலி இல்ல வாயில ஊத்திருவேன் அப்படின்னா, அதை ஊத்துனா நாக்கு வெந்து, உணவு குழாய் வந்து, குடல் வெந்து, உணவு பை வெந்து, அந்த வேதனை இருக்கே, எரிச்சல் இருக்கே, அந்த எரிச்சலெல்லாம் தாங்கி 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 சில மணி நேரங்கள், 10 மணி நேரங்கள் குடிச்சு என்ன தண்ணி குடிச்சாலும் அந்த எரிச்சல் அணைய மாட்டேங்குது. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு அப்புறம் கடைசியா அந்த உயிர் போறதுக்கு ஒரு ஃபெய்த் வேணும்ல. அந்த ஃபெய்த்து, இந்த ஃபெய்த்தை தராசுல வச்சா எது தூக்கலா இருக்கும்? நட்டுவாக்களி, கருந்தேல் அப்படியே ஒரு ரூம்ல கொட்டி கிடக்கு. இயேசுவ மறுதலிடா, தூக்கி உள்ள போட்டுருவேன் அப்படின்னா, அவன் திறந்து காமிச்சோடனே, ஐயோ மறுதலிச்ச சாமி, ஐயோமா அப்படிதான் ஓடுவான். அங்க உள்ள போனா நீ மறைஞ்சிருவ. அதுக்குதான் மேல இருக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவெடு. திறந்து விடவா போறியா? இயேசு மறுதலி அப்ப என்ன செய்வீங்க? அப்ப இதுக்கு ஒரு ஃபெய்த் வேணும். புரிஞ்சுங்க, நான் டெப்தா சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு ஃபெய்த் வேணும். இந்த ஃபெய்த் தான், இந்த ஃபெய்த் இருந்தாதான் 666ல தப்பிக்க முடியும். எந்த ஃபெய்த்து? தப்புன்னு சொல்ற ஃபெய்த் இல்ல, சித்திரவதைகளை அனுபவிச்சு அணுவா அனுபவிச்சு சாக வேண்டிய காலம் 666 காலம், 666 முத்திரையின் காலம். அதான் நடக்குங்க. உடனே சாக முடியாது. சித்திரவதை பண்ணுவாங்க. சாப்பாடு தரமாட்டாங்க, தண்ணி தரமாட்டாங்க, ட்ரெஸ் இருக்காது, வீடு தங்க இடம் இருக்காது, ரோட்ல கிடக்கணும். பெத்த பிள்ளை கண்ணுக்கு முன்னாடி பாலுக்காக அழுவோம். பெத்த பிள்ளைய கண்ணுக்கு முன்னாடி சாப்பாடுக்காக ஏங்கும். கிடைக்காது, நமக்கே கிடைக்காது. எங்க போய் வாங்கி தரது நானு? பெத்த பிள்ளைய கண்ணுக்கு முன்னாடி அலங்கோலமா கிடப்பாங்க. கொஞ்சமா தண்ணி இல்லாம தாகம் எடுத்து மூச்சு இழுத்து அப்படியே சாகிறத பெத்த அப்பன் கண்ணால பார்க்கணும். 666 நம்ம ஒத்துக்கிட்டோம்னா இது தேவையில்லை. யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஒரு ஃபெய்த் வேணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பேசி கொடுக்கிறாரு. யோவான் ஸ்நானகனை தப்புன்னு விட்டாங்கடா, தப்புன்னு விட்டாங்க, உயிர் போச்சுடா. ஆனா சிலரை சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி கொலை செஞ்சாங்கடா. அந்த ஃபெய்த்தை விட இந்த ஃபெய்த்து அடர்த்தி அதிகம்டா. இந்த ஃபெய்த் வேணும். இது அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. ஆனா 666 காலம் அப்படித்தான் வரப்போகுது. அப்படித்தான் இருக்கும். ஆமென். நாம என்னமோ ஜீசஸை ஃபாலோ பண்ற வாழ்க்கை பிளஸ்ஸிங்ட்டு இன்னைக்கு அப்படி காமிச்சிட்டோம். பிளஸ்ஸிங் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார், பிளஸ்ஸிங் இப்படியே காமிச்சு கூப்பிட்டது தப்பு இல்லை, கூப்பிட்டாச்சு. திரும்ப இது அப்படியே ரிவர்ஸ்ல அடிக்கணும். இந்த ஃபெய்த்தை கொண்டு வந்திருக்கணும். இயேசுக்காக மரிக்க இப்படிப்பட்ட விசுவாச ஆயத்தங்கள் நமக்கு வேணும். இயேசுவை நீங்க பின்பற்றணும்.
ஆமென். இப்படிதான் நம்மளை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இந்த காரியங்கள்லாம் புரியுதுங்களா? ஃபெய்த்தை கூட தேவன் தராசை வச்சு நிறுத்து அளவிடுகிறார். அந்த ஃபெய்த் இருந்தா டப்புன்னு சாக முடியும்டா. இந்த ஃபெய்த் இருந்தா தான்டா சித்திரவதையிலையும் மறுதளிக்காம இருக்க முடியும்டா. டேனியல், இந்த ஃபெய்த்துக்கு ஆயத்த மாதிரி இப்படி இரு, இப்படி இருறா, ஏதாவது இப்படி இருக்க சொல்றேன். காலம் பொல்லாத காலம்டா. தேவன் எப்படி பேசி ஆயத்தமாக்குறாருன்னு கவனிங்க. எந்த ஃபெய்த்து நாம விரும்பணும், எதிர்பார்க்கணும், இருக்கணும்னு நினைக்கணும்னு பாருங்க. ஆமென். ஆமென்னா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்னத்தையோ வாழ்ந்தோம், ஜெபிச்சோம், பைபிள் படிச்சோம், பிளஸிங்க வாங்கணும், ஆசீர்வாதத்தை வாங்கணும், சூத்திரம் போட்டு அல்லையா போட்டு போற வாழ்க்கை கிடையாது. அதோட மட்டும் கிடையாது. அது அப்பாற்பட்டு இருக்கு. அதுக்கு மேல ஒரு விஷயமே, மேல ஒரு உலகமே இருக்கு. நாம் அங்கே வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அங்கே வர வேண்டும். எத்தனையோ ஊழியர்களை சித்திரவதை பண்ணி இருக்கிறாங்க தெரியுமா? இருட்டு ரூம்ல போட்டு வெளிச்சத்தையே பார்க்க விடாம பல வருஷம் அடைச்சி வெளியே வந்தா எல்லாமே இருட்டா தெரியுது. இருட்டே பார்த்துருக்கு என்ன தெரியும்? கலர் தெரியல. கண்ணு வந்து கலர் பார்க்க விட்டுருச்சு. மூளைக்கு போக மாட்டேங்குது. எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சித்திரவதை. அப்ப கூட ஜீசஸ் என் ஜீசஸ் அப்படி சொன்னார். ஆமென்னா. அதாவது தேவன் நமக்காக செய்யணும்னு நினைக்கிறோம். நாம தேவனுக்காக நிக்கிறோமா? இந்த பக்கம் வரதே இல்லை. அவர் பக்கமே தான் பேசிட்டு இருக்கிறோம். நமக்காக தேவன் செய்வார் பிரதர். தேவனுக்காக நீங்க நிப்பீங்களா? அக்னியில போட்டாலும் நிப்பீங்களா? சிங்க கெபில போட்டாலும் நிக்க முடியுமா? அதான் ஃபெய்த். நிக்க முடியுமா? நிப்பீங்களா? அவர் சார்பா நிப்பீங்களா? நீங்க உங்க கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் இழப்புலையும் உங்க சார்பா ஆண்டவர் நிக்கணும்ட்டு கூப்பிடுறீங்களே, இதே கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் இழப்புலையும் ஆண்டவர் சார்பா நீங்க நிக்கிறீங்களா? இந்த பக்கம் நான் யோசிக்கணும்ல. ஆமென்னா. கேள்வி புரியுதா? என்ன சொன்னேன்? நம்முடைய கஷ்டத்துல நஷ்டத்துல இழப்புல ஆண்டவர் நம் சார்பா இருக்கணும்ட்டு எதிர்பார்க்கிற நாம, நம்முடைய கஷ்டத்துல நஷ்டத்துல இழப்புல ஆண்டவர் சார்புல நம்ம நிக்கணும், விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமா? ஈஸியா சட்டையை மாத்திரம் மாத்திட்டு போயிட்டே இருக்க, மாத்திட்டு போறமே. ஆண்டு பக்கம் மட்டும் பார்க்க கூடாது. நம்ம பக்கமும் ரெடியா இருக்கிறோமா? நம்ம ஸ்டெடியா இருக்கிறோமா? நம்ம ஃபெய்த்துக்கு மார்க் போட்டா எவ்வளவு மார்க் நாமளே போடலாம். அர்த்தம் பண்ணணும். நம்மளே எவ்வளவு மார்க் போட்டுக்கலாம். நம்மகிட்ட இருக்க விசுவாசத்தினுடைய அந்த அந்த ரேசியோ என்ன, குவாலிட்டி என்ன, அதனுடைய அடர்த்தி என்ன, நம்ம எத்தனை மார்க் போடலாம். பரிசோதனை பண்ணா நீங்களே மார்க் போட முடியும். கண்ணை வச்சு நிப்பமா சரிங்களா? மார்க் போட்டுங்க. இப்படிதான் தற்பரிசோதனை. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் யார் என்று அறிந்து கொள்வோம். நம்முடைய லெவல் என்ன என்பது நமக்கு தெரியும். நாம யாரு, நம்முடைய லெவல் என்ன, நம்முடைய எல்லை என்ன, நம்முடைய கெப்பாசிட்டி இப்ப என்ன, எவ்வளவு வளர்ந்துருக்கோம், இன்னும் நம்ம எவ்வளவு வளர வேண்டி இருக்கு, எல்லாம் தெரியும். ஆமென்.